A warm good morning to all of you. Welcome to Kalyamudu channel. In today's class, we are going to see 8th standard English in grammar part conditional clauses. Let's see what is conditional clauses. Conditional clauses. முதல்ல class அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். கிளாஸ் அப்படின்னா வாக்கியத்தினுடைய உட்பிரிவு. ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவில் ஒரு பிரிவு தான் என்னது கிளாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளாஸ்னால் தமிழில் வந்து வாக்கியத்தின் உட்பிரிவு. அப்போ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அதனுடைய கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Conditional class sentences are also known as conditional clauses or if clauses. இதை வந்து conditional sentencesனு சொல்லுவாங்க, conditional classனு சொல்லுவாங்க, if class அப்படின்னு சொல்லுவாங்க. They are used to express that the action in the main class without if can only take place if a certain condition is fulfilled. அதாவது இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை இது நடந்தது அப்படி இது இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும், இதை இப்படி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும், இதை இப்படி மூவ் பண்ணால் அது கரெக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனில். ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் சொல்ல முடியாது, இது செஞ்சால் இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி வித்தவுட் இஃப் நான் ஒரு ஆக்ஷன் டெக்ஸ் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து என்ன ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் போடுறதுனால இது வந்து கண்டிஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. There are 3 types of conditional clauses. So, there are 3 types. First type 1 வந்து conditional sentence type 1. It is possible and also very likely that the condition will be fulfilled. ஸோ இந்த டைப்பில் வந்து நமக்கு அது வந்து பாசிபிள் நடக்கக்கூடியது தான். எப்படி அப்படின்னா ஒரு கண்டிஷன் செஞ்சோம் அப்படின்னா இன்னொரு இதை செஞ்சோன்னா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வில் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். எனக்கு அவளுடைய அட்ரஸ் முகவரி கிடைத்ததுன்னா நான் அவளுக்கு இன்விடேஷன் அழைப்புதலை வந்து என்ன அனுப்புவேன். அப்போது கிடைச்சதுன்னா அனுப்புவேன். ஸோ இஃப் அப்படின்னா ஒருவேளை கிடைத்தால், ஒருவேளை நடந்தால், ஒருவேளை முடிந்தால். அப்போ அந்த ஒருவேளை இஃப் அப்படிங்கிறது வந்ததுனால என்ன பண்ணியிருக்கோம், இது கிடைச்சா அது வரும். இஃப் ஐ ஃபைண்ட், ஸோ ஃபைண்ட் அப்படிங்கிறது என்னது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ எனக்கு ஒரு வேளை கிடைத்தால் நான் அனுப்புவேன். ஐ வில் சென்ட், ஸோ கிடைச்சாதான் என்ன பண்ண வில் சென்ட் அப்படின்னா அனுப்ப முடியும் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ். ஸோ இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தது அப்படின்னா நம்ம மெயின் கிளாஸ் ஐ வில் சென்ட் ஹர் இன்விடேஷன் அந்த கிளாஸில் என்ன யூஸ் பண்ணணும், வி வில் யூஸ் த ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது வில்லோட நம்ம இன்ஃபினிட்டிவ் வில்லோட வெர்ப் சர்த் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வில் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். ஸோ திஸ் இஸ் கண்டிஷனல் சென்டென்ஸ் டைப் 1. Next we are going to see conditional sentence type 2. Type 2 என்ன அப்படின்னா, it is possible but very unlikely that the condition will be fulfilled. ஸோ இதுவும் நடக்கும் எப்போ, ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் இது கண்டிப்பாக இது நடக்கும். If I found her address, I would send her an invitation. If I found her address, ஒருவேளை கிடைச்சிருந்ததுன்னா நான் அனுப்பி இருந்திருப்பேன். ஸோ இஃப் ஐ ஃபவுண்ட், இட் இஸ் இன் சிம்பிள் பாஸ்ட். அப்போ கிடச்சிருந்ததுன்னா ஐ வுட் சென்ட் ஹர். ஸோ இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்ததுன்னா மெயின் கிளாஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்ம வந்து வுட் ப்ளஸ் சென்ட், வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் வெர்பை யூஸ் பண்ணணும். ஸோ டைப் 1ல் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இஃப் கிளாஸ் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் என்ன யூஸ் பண்ணோம், வில் ப்ளஸ் வெர்ப் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இதில் வந்து ஃபவுண்ட் சிம்பிள் பாஸ்ட் வந்திருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வி வில் யூஸ் வுட் ப்ளஸ் verb. This is type 2. Next we are going to see conditional sentence type 3. It is impossible that the condition will be fulfilled because it refers to the past. ஸோ இதில் வந்து என்னது, இது வந்து நடக்கவே செய்யாது. ஏன்னா இது என்ன செஞ்சுருக்கீங்க, இது வந்து பாஸ்ட், அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை நான் குறிப்பிடுது. இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வுட் ஹாவ் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். ஒருவேளை எனக்கு அட்ரஸ் கிடச்சிருந்ததுன்னா நான் அனுப்பி இருந்திருப்பேன். அப்போ என்ன செய்யலை, அட்ரஸ் வந்து கிடைக்கவும் இல்லை, அந்த இன்விடேஷனை அனுப்பவும் இல்லை. ஸோ ரெண்டுமே என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட், ஸோ ஹேட் ஃபவுண்ட் அப்படின்னா என்னது, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ இஃப் கிளாஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்துச்சுன்னா மெயின் கிளாஸ் எப்படி எழுதுனா, வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சென்டினுடைய தேர்ட் ஃபார்ம் என்னது, சென்ட், சென்ட், சென்ட். ஸோ ஐ வுட் ஹாவ் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். ஸோ இது வந்து என்னது நடக்காத ஒரு செயல். இட் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் த ஆக்ஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் இன் த past. So this is type 3.
ஸோ இந்த 3 டைப்பையும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ஸோ டைப் 1 வந்து இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் என்னது வில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், அதாவது வேர்ப் எழுதணும். செகண்ட் டைப் வந்து இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா மெயின் கிளாஸ் எதில் எழுதணும் வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், வுட்டோட அந்த வேர்ப் சேர்த்து எழுதணும். தென் டைப் த்ரீ இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருந்ததுன்னா, அதாவது ஹேட் ப்ளஸ் ரீச்டு அல்லது ஹேட் ப்ளஸ் ஃபார்ம் வேர்பில் இருந்தது அப்படின்னா நம்ம மெயின் கிளாஸில் எப்படி எழுதணும் வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு ஃப்ரேம் சென்டென்சஸ் ஆர் டு கம்ப்ளீட் தி கண்டிஷனல் கிளாஸ். ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3. சிம்பிள் ப்ரெசன்ட்னா வில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், சிம்பிள் பாஸ்ட் மீன்ஸ் would plus infinitive, past perfect means would plus have plus past participle. ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். Now we will see some exercises. Complete the conditional class. If I had time, I dash go shopping with you. ஸோ if I had time, if கிளாஸில் என்ன கொடுத்துருக்காங்க past perfectல இருக்குது, நமக்கு வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க கோ. அப்போ மெயின் கிளாஸில் எப்படி வரணும் வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோனுடைய தேர்ட் ஃபார்ம் என்னது கோ வெண்ட் கான். ஸோ இஃப் ஐ ஹேட் டைம் ஐ வுட் ஹாவ் கான் ஷாப்பிங் வித் யூ. எனக்கு டைம் இருந்திருந்ததுன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பேன் கூட ஷாப்பிங் வந்திருப்பேன். அண்ட் செகண்ட் ஒன் இஃப் யூ டேஷ் இங்கிலீஷ் யூ வில் கெட் அலாங் வித் தம் பர்ஃபெக்ட்லி. ஸோ வேர்ப் வந்து ஸ்பீக் கொடுத்துருக்காங்க, இங்கே மெயின் கிளாஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம இஃப் கிளாஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் கிளாஸ் என்ன இருக்குது வில் கெட், அப்போ ஃப்யூச்சரில் வந்துருக்கு. ஸோ மெயின் கிளாஸ் ஃப்யூச்சரில் வந்ததுன்னா நம்ம இஃப் கிளாஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீக். ஸோ வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஸ்பீக். இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் யூ வில் கெட் அலாங் வித் தம் பர்ஃபெக்ட்லி. Then third one, if he tried harder, he dash reach his goals. If he tried harder, if கிளாஸில் வந்து என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க ட்ரைட்னா என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ வுட் ப்ளஸ் வாட் இஸ் த வேர்ப் வுட் ரீச். ஸோ he would reach his goals. If he tried harder, he would reach his goals. And fourth one, if I invite Shalini, she dash come to our party. If I invite Shalini, ஸோ இல்லை இன்வைட்ங்கிறது என்ன வேர்ப் இஃப் கிளாஸில் கொடுத்துருக்காங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ மெயின் கிளாஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் வில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். வாட் இஸ் த வேர்ப் ஹியர் கம். ஸோ ஷீ வில் கம். இஃப் ஐ இன்வைட் ஷாலினி ஷீ வில் கம் டு அவர் பார்ட்டி. நான் ஷாலினி அழைச்சிருந்தோம்னா அவள் கண்டிப்பாக என்ன செஞ்சிருப்பா பார்ட்டிக்கு வந்திருப்பா. ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷனல் கிளாஸஸ் type 1, type 2 and type 3. So in today's class we have discussed detailed about what is conditional clauses and what are the 3 types of clauses and how to use the conditional 3 types of conditional clauses, if class and main class. Do you know India's only certified organic kiwi from Zero Valley farms of Arunachal Pradesh was launched at a mega national tribe festival called Adi Mahotsav. Okay friends, thank you.